नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वती व्यासं ततो जयमुदीरये ततो जयमुदीरये नष्टप्रायेय भद्रेषु नित्यं भागवतं सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा। இன்னைக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதம் 1வது காண்டம் 9வது அத்தியாயம் பீஷ்மருடைய மறைவு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த 9வது அத்தியாயம் வந்து ஜெனரலி வந்து பீஷ்மருடைய மறைவு. அதற்கப்புறம் யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பண்ண போறார், 9வது அத்தியாயம் 10வது அத்தியாயம். ஸோ நம்ம இதுதான் வந்து இன்னைக்கு பார்க்கணும். இது ஒரு நீட்டான ஒரு அத்தியாயம் தான், 50 ஸ்லோகங்களுக்கு மேல இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு 18வது ஸ்லோகம் நினைக்கிறேன். ஓகே, 18வது ஸ்லோகத்திலேருந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கணும். ஸோ மொத்தம் வந்து இந்த அத்தியாயத்தில் 49 ஸ்லோகங்கள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பாதி கூட இன்னும் வரல. ஸோ நம்ம எல்லாத்தையும் இன்னைக்கு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ இந்த 18வது ஸ்லோகத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்ன இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறது நல்லது. ஸோ இப்போ இந்த அத்தியாயம் ஆரம்பத்தில் என்ன நடக்குதுன்னா, யுதிஷ்டிர மகாராஜா வந்து, அதாவது வந்து 8வது அத்தியாயம் கடைசியிலேருந்து நம்ம வந்து பார்க்கலாம், யுதிஷ்டிர மகாராஜா வந்து குழப்பம் அடைகிறாரு. அப்போ கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு, நீ போய் பீஷ்மரை சந்திச்சு நீங்க வந்து இந்த உபதேசங்களை கேட்க வேண்டும் என்று பீஷ்மர்கிட்ட அனுப்புறாரு. ஸோ அங்க முதல் 7-8 ஸ்லோகங்களை நீங்க பார்க்கலாம். யார் யாரெல்லாம் வந்து அங்க வரா பீஷ்மரை பார்க்கறதுக்கு, பெரிய பெரிய ரிஷிகள், கிருஷ்ணர், அர்ஜுனன், யுதிஷ்டிரன், இவர்கள் எல்லாம் வந்து கிருஷ்ணரை சந்திக்கிறதுக்கு அங்க வராங்க. இது நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம். அப்புறம் அது முடிஞ்ச உடனே 12வது ஸ்லோகத்துக்கு மேல பீஷ்மர் வந்து எல்லாத்தையும் வர வைக்கிறாரு. 3 பேர் நம்ம பார்த்தோம். ஒன்னு பாண்டவர்கள், ஒன்னொன்னு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், இன்னொன்னு வந்து அங்க இருக்கக்கூடிய ரிஷிமார்கள் என்று 3 பிரிவுகளா நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அங்க இருக்கக்கூடிய அந்த ரிஷிகள், அந்த உத்தம பக்தர்களை வந்து மரியாதையான வார்த்தைகளால் வர வைக்கிறாரு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து துதிக்கிறாரு. நீங்கள் தான் முழுமுதற் கடவுள் என்று அந்த அந்த வர்ணனைகளை வந்து சொல்றாரு. 3வது வந்து பாண்டவர்களை வர வைக்கும் பொழுது அவர்களை வந்து ரொம்ப கவலையுடன் வந்து வர வைக்கிறாரு. ஏன்னா பீஷ்மர் சொல்றாரு, நீங்க வந்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, நீங்க வந்து தர்மத்தின் பிரகாரம் நடந்தீங்க, என்னதான் இப்படி இருந்தாலும் நீங்க வந்து வாழ்க்கையில நல்லா நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, உங்க அம்மாவும் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பீஷ்மர் வந்து அங்க சொல்றாரு. அப்ப இந்த கஷ்டத்துக்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தாக்கா பீஷ்மர் என்ன சொல்றாரு, எல்லாம் காலத்தோடைய கட்டாயம் என்று சொல்றாரு. அப்ப அந்த காலத்தின் கட்டாயம், அந்த காலம் எங்க இருந்து வருது, ஏன் நடக்குதுனாக்கா இதெல்லாம் வந்து பகவானுடைய திட்டம். அந்த திட்டம் யாருக்காச்சும் தெரியுமான்னு கேட்டாக்கா
யாருக்கும் தெரியாது. அது வரைக்கும் தான் நம்ம வந்து போன வாரம் பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பீஷ்மர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இந்த பகவானுடைய திட்டம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ ஆனா வந்து அந்த அந்த போன வாரம் நம்ம கடைசி ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்னாக்கா, அவரை கடைசி என்ன சொல்றாரு, இந்த திட்டத்தை நீ வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதான், இந்த பிளானை நீ வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதான், அதை நீ வந்து பெருசா நீ வந்து ஒன்றும் செய்ய முடியாது யுதிஷ்டிரா அப்படின்னு வந்து பீஷ்மர் வந்து சொல்றாரு. அப்போ ஒருத்தருடைய பிளான், ஒருத்தருடைய திட்டத்தை நீங்க வந்து பின்பற்றணும்னாக்கா, யாரை பின்பற்றுறீங்களோ அவர்களுடைய பெருமைகளை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் முதல்ல. சோ இப்ப என்ன பண்ண போறாரு பீஷ்மர், ஸ்ரீ கிருஷ்ணருடைய பெருமைகள் எல்லாம் வந்து சொல்ல போறாரு. முக்கியமா இந்த 18வது ஸ்லோகத்திலிருந்து இதுக்கு மேல நம்ம பார்க்கலாம். ஏன்னா யுதிஷ்டிரன் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் பகவானுடைய திட்டம், அந்த திட்டத்தின் பிரகாரம் நட அப்படின்னு சொல்றாரு. அந்த பகவான் இப்ப யாரா இருக்கா, கிருஷ்ணரு. கிருஷ்ணர் வந்து யுதிஷ்டிரனுக்கு என்னவா இருக்கிறாரு, சொந்தக்காரனா இருக்கிறாரு, ரைட் தானே? அப்போ ஏன் வந்து நீ வந்து இந்த பகவான் சொல்றதை கேட்கணும் யுதிஷ்டிரா என்று வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் பீஷ்மர். அடுத்து 20 ஸ்லோகங்களுக்கு மேல நம்ம இதுதான் பார்ப்போம். ஸோ இப்ப நம்ம வந்து 18வது ஸ்லோகம். இப்போ பீஷ்மர் வந்து சொல்றாரு, இறைவனுடைய திட்டத்தின் பிரகாரம் நீ நடக்க வேண்டும் என்று சொல்றாரு. ஓகே, அப்போ அந்த இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நிலையை வந்து இந்த 18வது ஸ்லோகத்துல வந்து பீஷ்மர் வந்து விளக்குறாரு. ஓகே, 18வது ஸ்லோகம். ஏசவை பகவான் சாக்ஷாத் ஆத்யோ நாராயண புமான் மோகயன் மாயய லோகம் குதாஸ்சரதி விஷ்ணிசு குதாஸ்சரதி விஷ்ணிசு. மொழிபெயர்ப்பு சரணாரவிந்த பக்திவேதாந்த சிவபாதிகே. இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் கற்பனைக்கு எட்டாத மூல முழுமுத கடவுளை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அவர் பரம அனுபவிப்பாளரான முதல் நாராயணன் ஆவார். ஆனால் அவர் விஷ்ணு மகாராஜனின் வம்சத்தில் நம்மில் ஒருவரை போலவே நடமாடி கொண்டிருக்கிறார். மேலும் அவர் சுய சக்தியினால் நம்மை அவர் தடுமாற செய்து கொடுக்கும் இருக்கிறார். சோ இப்ப வந்து பீஷ்மர் சொல்றாரு, கிருஷ்ணனுடைய தன்மைகளை வந்து இங்க சொல்றாரு. முக்கியமா ஏன் நீ வந்து இவர் சொல்றத கேட்கணும்னாக்கா 4 தன்மைகளை சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. முதல்ல சாக்ஷாத் பகவான், 2வது அத்யோ நாராயணா, 3வது புமான், 4வது மோகயன் மாயா லோகம் கிதஸ்சரதி விஷ்ணிசு என்ற இந்த 4 குறிப்புகளை வந்து பீஷ்மர் வந்து அங்கே சொல்றாரு. ஓகே, முதல்ல என்ன சொல்றாரு, கிருஷ்ணர் யாரு, சாக்ஷாத் பகவான், அதான் முதல் பாயிண்ட். சோ அப்ப நீ ஒருத்தருடைய பேச்சு கேட்கணும்னாக்கா அவர் யாரு, சாக்ஷாத் பகவான் முதல். 2வது அத்யோ நாராயணா, அதாவது அவர்தான் ஆதி நாராயணன் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்மளுக்கு அந்த படைப்புடைய மூணாவது காண்டம் வரும்போது நம்ம அதை பார்க்கலாம். அப்ப என்ன சொல்றாரு, அந்த முழுமுதல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்தான் முதல் நாராயணன், அத்யோ நாராயணஹா அப்படின்னு சொல்றாரு. அப்போ 3வது தன்மை சொல்றாரு புமான். புமான்னாக்கா சுப்ரீம் என்ஜாயர் நினைக்கிறேன். என்ன போட்டிருக்காங்க, புமான் பரவ அனுபவிப்பாரு. சோ அவர் தான் எல்லாத்தையும் அனுபவிக்க கூடியவர், 3வது. 4வது சொல்றாரு மோகயன் மாய லோகம் கிதஸ்சரதி விஷ்ணிசு, எல்லாத்தையுமே அவருடைய மாயையால அவர் வந்து பிரமிக்க வைக்கிறார். ஏன்னா இந்த விஷ்ணி குடும்பத்துல வந்து அவர் சாமானியமா நடந்தாலும் அவர் யாரு, சாக்ஷாத் பகவான் அத்யோ நாராயணா புமான். இந்த 4 தன்மைகளை வந்து பீஷ்மர் வந்து அங்க வந்து யுதிஷ்டிர மகாராஜா கிட்ட சொல்றாரு.
அப்போ இங்க அப்போ அங்க வந்து விஸ்வசங்கர் தாக்கூர் வந்து உரை எழுதுறாரு இந்த ஸ்லோகத்துக்கு. அவர் சொல்றாரு, அதாவது இப்போ வந்து பீஷ்மரும் யுதிஷ்டிரம் பேசிக்கிறாப்புல வந்து அந்த உரை எழுதுறாரு. என்ன சொல்றாருனாக்கா, இப்ப நீங்க வந்து சொல்றீங்க இவர் வந்து எல்லாத்தையும் பிரமிக்க வைக்கிறாரு, இவர் திட்டம் வந்து யாருக்கும் தெரியாது என்று நீங்க சொல்றீங்க. ஆனால் உங்க முன்னுக்கு தான் வந்து அவர் இருக்கிறாரு, நீங்க அவர்கிட்ட நேராவே நீங்க வந்து கேட்டுக்கலாமே அப்படின்னு என்பது வந்து பீஷ்மர் கிட்ட வந்து ஒரு கேள்வி வர மாதிரி அங்க வந்து அவர் சொல்றாரு. அப்போ கிருஷ்ணனுடைய திட்டம் என்னன்னு நேரடியா கிருஷ்ணர்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கீங்க அப்படின்னு வந்து பீஷ்மர் சொல்லும்போது பீஷ்மர் சொல்றாரு, நான் என்ன அவ்வளோ ஒரு பெரிய புத்திசாலியா? ஏன்னா அவர் வாயை திறந்து அவர் சொன்னாலும் அது நம்மளால புரிந்து கொள்ளவும் முடியாது. ஏன்னா இங்க வந்து ஒரு வார்த்தை இந்த ஸ்லோகத்தை நீங்க பார்க்கணும், மோகயன் மாய லோகம். என்ன பொருள் சொல்றாரு? மோகயன் மாயா, மேலும் அவரது சுய சக்தியினால் நம்மை அவர் தடுமாற செய்து கொண்டும் இருக்கிறார். ஓகே, சோ இப்போ வந்து நேரா நீ கிருஷ்ணர்கிட்ட கேட்டாலும் கிருஷ்ணர் என்ன பதில் சொன்னாலும் அது நம்மளை தடுமாறதான் செய்வாரே தவிர அந்த திட்டத்தை உன்னால புரிந்து கொள்ள முடியாது. அதற்காக இதுல நீ பெருசா நீ ஒன்னும் ஆராய்ச்சி பண்ணாமல் அந்த திட்டத்தின் பிரகாரம் நீ நடந்து கொள்ள வேண்டிதான் என்று வந்து அங்க பீஷ்மர் சொல்றதாக வந்து அங்க வந்து நம்ம ஆச்சாரியர் வந்து உரை எழுதுறாரு. ஓகே, அடுத்து இப்போ இந்த கிருஷ்ணர் பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் வந்து சாக்ஷாத் பகவான், அத்ய நாராயணஹா புமான், எல்லாத்தையும் வந்து தடுமாற செய்யறார் என்று சொல்லணும். சோ இந்த கிருஷ்ணரை பத்தி நம்ம யாருகிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்? அது வந்து அடுத்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு, 19வது ஸ்லோகம். அஷ்யானுபாவம் பகவான் வேத குய்யாத்தமம் சிவா தேவர்ஷி நாரதர் சாக்ஷாத் பகவான் கபிலோ நிருபா. ராஜனே சிவபெருமான், தேவரிஷியான நாரதர் மற்றும் பகவானின் அவதாரமான கபிலர் ஆகியோர் பகவானுடன் கொண்ட நேரடியான தொடர்பின் வாயிலாக மிகவும் ரகசியமான அவரது பெருமைகளை பற்றி நன்கு அறிந்துள்ளனர். ஓகே, அப்போ நீங்க இந்த கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாக்கா எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? எப்படி தெரிஞ்சுக்கணும்? என்ன சொல்றாரு பிரபுபா சொல்றாரு, முக்கியமான வார்த்தை, மகாஜனங்கள் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து மொத்தம் 12 மகாஜனங்க, 3 பேரை வந்து அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. யாரு? நாரதர், சிவபெருமான், கபிலர். அப்போ நீங்க கிருஷ்ணர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாக்கா உத்தம பக்தர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஆனா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சர்ச்சை வரலாம். இது வந்து ஆச்சாரியர்கள் வந்து இதுக்கு வந்து உரை எழுதுறாங்க. என்னன்னாக்கா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பகவானுடைய சக்தி எல்லாமே தெரியுது தானே. பகவான் என்பவர் வந்து ரொம்ப சக்தியானவர், அவர் நினைச்சா எதையும் செய்யலாம், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. ஆனா அவர் திட்டம் நம்மளுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்போ இப்ப கேள்வி என்னன்னா, சக்தி எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பக்தர்களுக்கு ஏன் அவர் திட்டத்தை மட்டும் புரிந்து கொள்ள முடியவில்லை? ஆச்சாரியர் எடுக்கிறாங்க, இந்த கருத்தை எடுக்கிறாங்க. அப்போ பலதேவ வித்யாபூஷணங்க என்ன சொல்றாருனாக்கா, அவருடைய திட்டம் வந்து யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம பொதுவா பாக்குற ஒரு கருத்து என்னன்னாக்கா, பகவான் வந்து நம்மள ரொம்ப துன்பத்துல தள்ளி அந்த பக்தி பிரேமை வந்து அதிகப்படுத்துறாரு என்று நம்ம வந்து பாக்குறோம். அப்படிதான் வந்து பெரும்பாலும் நம்ம பாக்குறோம். அதே சமயத்துல அப்படி இல்லாமையும் இருக்கலாம். கஷ்டப்பட்டு தான் பக்தி கிடைக்கணும்ட்டு ஒரு ஒரு பொதுவான கருத்து இருந்தாலும், அது இல்லாம கூட உங்களுக்கு வந்து உயர்ந்த பக்தி கிடைக்கலாம். எங்க பலதேவ வித்யாபூஷன் சொல்றாங்க.
அது ஏன் அப்படி நடக்குதுனாக்கா இதுதான் பகவானுடைய புரிந்து கொள்ள முடியாத நிலை. அவருடைய திட்டம் வந்து யாருக்குமே புரிந்து கொள்ள முடியாது, பக்தர்களுக்கு உட்படன்னு சொல்றாங்க. ஓகே, அந்த கருத்தை நம்ம வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ இங்க ரெண்டு விஷயம் வந்து சொல்லப்படுகிறது. ஒண்ணு வந்து விஷயா, ஒன்னு வந்து ஆஸ்ரயா. ஓகே, விஷயானாக்கா ஆப்ஜெக்ட் ஆஃப் பிளஷர், அதாவது வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நம்ம வச்சுக்கலாம். ஆஸ்ரயானாக்கா யார் வந்து அடைக்கலம் எடுக்கக்கூடிய இந்த பக்தர்கள். இந்த ரெண்டு விஷயமும் வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம வந்து பார்க்கிறோம், கிருஷ்ணரை வந்து இந்த உயர்ந்த பக்தியால கிருஷ்ணரை நம்ம கட்டுப்படுத்த முடியும் என்று நம்ம பக்தருடைய வாழ்க்கை வரலாறுல நம்ம வந்து பார்க்கிறோம். அப்படி நீங்க கிருஷ்ணரை கட்டுப்படுத்தினாலும் திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாது. அது எல்லாருக்கும் பொதுவா சொல்றாங்க. அங்க வந்து நீங்க உயர்ந்த பக்தரா இருந்தாலும் சரி, சாமானியவனாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனா உங்களுடைய இந்த பிரேமையை உயர்த்துறதுக்காக உங்களை வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்கு கிருஷ்ணர் தருவார். இதுவும் அவருடைய திட்டம் என்று நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரி கிருஷ்ணனுடைய திட்டத்துல அந்த பக்தருக்கு ரொம்ப கஷ்டம் வரும் பொழுது, அந்த கஷ்டம் என்பது வந்து விஷ்ணு சக்கர தாக்கூர் சொல்றாரு, அவருடைய பிராரப்த கர்மானால கிடையாது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு கஷ்டப்படுறோம்னா, நான் சொல்றது வந்து அவர் உயர்ந்த பக்தர்கள் வந்து சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து அவர் கஷ்டப்படுறாருனாக்கா, பிரபுபாதர் போல எல்லாமே இழக்கிறாரு. ஒண்ணுன்னா பிசினஸ் போகுது, மனைவி போகுது, குடும்பம் போகுது, எல்லாமே போகுது அவர், ரைட்டா? ஒண்ணுன்னா அந்த மாதிரி பக்தர்கள் இல்ல. அப்ப கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரிலாம் ஏன் கொடுக்குறாருனாக்கா, அவர்களுடைய அந்த பிரேமையை இன்னும் அதிகரிக்கிறதுக்காக. அதுதான் சொல்றாரு. ஆனா இந்த கஷ்டம் வந்து நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப பௌதிகமா இருந்தா பிராரப்த கர்மா நம்ம சொல்லலாம். ஆனா அது பிராரப்த கர்மா கிடையாது. அது என்னது? தஷ்யாமி அனுகிரகம், தத் அனுகிரகம் சொல்றாங்க. அப்படின்னாக்கா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அனுகிரகம். இது பிராரப்த கர்மா இல்ல, இது பகவான் கிருஷ்ணருடைய அனுகிரகம். நம்மளுக்கு பாக்குறதுக்கு வேணும்னா சொல்லலாம், இவ்வளவு பெரிய பக்தரா இருக்காரு, இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அந்த பக்தருடைய மனநிலை எப்படி இருக்கும்னாக்கா, கிருஷ்ணா நான் உன் கையில் பொம்மை, நீ என்ன செய்யற நீ செய்யலாம். இதுதான் பீஷ்மர் வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு. அதாவது கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாக்கா பெரிய பக்தர்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். ஆனா உரையில ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, அந்த பக்தர்களுக்கு கூட பகவான் திட்டம் தெரியாது. அப்ப உத்தம பக்தர் என்ன பண்றான்? அந்த திட்டத்துக்கு ஏற்ப அவன் நடந்துக்கிறான் தவிர பெருசா ஒன்னும் ஆராய்ச்சி பண்ணி கடிதம்லாம் எழுதுறது இல்லை. எல்லாம் பகவான் சித்தம்ட்டு அவன் போய்கிட்டே இருக்கான். சோ இந்த மாதிரி நீங்க வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பகவானுடைய கதைகளை உயர்ந்த பக்தர்கள் கேட்டோம்னாக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது என்றது வந்து அடுத்த ஸ்லோகத்துல வந்து நம்ம வந்து சொல்றாங்க. எம் மன்யசே மாதுலேயம், 20வது ஸ்லோகம். பிரியம் மித்ரம் சுஹுர்தமம் அகரோ சச்சிவம் தூதம் சௌஹ்ருதாத் அத சாரதிம். ராஜனே, அறியாமையால் உனது மாமமென்றும் மிக பிரியமான நண்பர் என்றும் உன் நலம் விரும்பவர் என்றும் ஆலோசகர் என்றும் தூதர் என்றும் மற்றும் ஆதரவாளர் என்றும் நீ நினைத்திருந்த அந்த நபர் அதே பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணராவார். அப்ப பீஷ்மர் என்ன சொல்றாருனாக்கா, நீ பக்கத்துல உட்கார்ந்து சொந்தக்காரன் சொல்ற இல்லையா, மாமா என்ன போட்டிருக்காங்க, மாமா, அது வந்து ஒரு சாதாரண ஒரு நபர் கிடையாது. அவர் யாருனாக்கா அவர்தான் பரமபுருஷ பகவான் அப்படின்னு என்பது வந்து நீ வந்து தப்பா புரிஞ்சிக்காத. அவன் பக்கத்துல இருக்கிறது உன்னுடைய மாமா மட்டும் என்பதாக. அவர் வந்து முழு முதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் என்றது அங்க யுதிஷ்டிர மகாராஜா கிட்ட
பீஷ்மர் வந்து சொல்றாரு. அப்போ நீ வந்து யுதிஷ்டிரா, ஜீவகோஸ்வாமி எடுக்கிறாரு என்ன சொல்றாருனாக்கா, யுதிஷ்டிரா நீ நினைச்சுக்கிட்ட அவரு வந்து உனக்கு ரொம்ப பிரீத்தியா இருக்கிறதுனால அப்ப நீ என்ன பண்ற, அவரை வந்து என்ன சொல்றது, the one who helps without expecting help. நீ வந்து அவர் வந்து உனக்கு உதவி செய்யறாரு, எதிர்பார்க்காம உதவி செய்யறாரு, உனக்கு தேரோட்டியா வர்றாரு உன் தம்பிக்கு. இதெல்லாம் வந்து அவர் வந்து செய்யறதுனால நீ வந்து அவரை சாமானியமா நீ நினைச்சுக்கிட்ட அப்படின்னு வந்து ஜீவகோஸ்வாமி வந்து உரையில சொல்றாரு. அதனால இப்ப பீஷ்மர் என்ன சொல்றாரு, நீ வந்து அப்படி நினைக்க கூடாது. எப்படி நினைக்க கூடாது? ஓகே, அப்ப நம்மளுக்கு இப்ப என்ன பாடம்? இதுல இருந்து என்ன பாடம்? கிருஷ்ணரை சாதாரணமா தான் நினைப்போம். ஓகே, சாதாரணமா தான் நினைப்போம். எப்போ கிருஷ்ணனுடைய புகழை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும்? முன்னாடி ஸ்லோகத்துக்கு போனோம். என்ன சொல்றாரு, யார்கிட்ட இருந்து கேட்கணும்? தூய பக்தர்கள் இருந்து கேட்டாதான் அது மாமா இல்ல கடவுள்னு புரிந்து கொள்ள முடியும். அதான் பீஷ்மருங்க சொல்றாரு. ஓகே, புரியுதா உங்களுக்கு? அடுத்து 21 24 இது வந்து ஒரு முக்கியமான ஒரு செக்ஷன். இது வந்து இப்ப வந்து பகவான் தேரோட்டியா வராரு, பகவான் வந்து தூது போறாரு, பகவான் வந்து இந்த பக்தர்களுக்காக என்னென்னமோ செய்யறாரு. அதனால அவருடைய நிலை இறங்கி 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 இறங்கிதான் வரணும் பார்க்க போனா. ஏன்னா உதாரணத்துக்கு நீங்க போய் யாருக்காச்சும் தூது போனீங்கன்னாக்கா உங்க நிலை என்ன? அந்த கேள்வி வந்து இங்க எடுக்கிறாங்க. இந்த 21வது ஸ்லோகம் இப்ப வந்து நம்ம வந்து பாக்குறோம். பீஷ்மர் என்ன சொல்றாரு, பீஷ்மர் சொல்லிட்டாரு அது வந்து மாமா மட்டும் இல்ல முழு முதற் கடவுள். அப்ப யுதிஷ்டிரர் யோசிக்கலாம், அப்படின்னா விஜயகோஷம் எடுக்கிறாப்புல அவர் வந்து தூது போறாரு, அவர் வந்து தேர் ஓட்டுறாரு. அப்ப யுதிஷ்டிர மகாராஜ் இப்படி யோசிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த யோசிக்கிறதுக்கு கனம் கொடுக்காமல் பீஷ்மர் அடுத்த ஸ்லோகத்தை வந்து இங்கே சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. சர்வாத்மனஹ சமாதிருஷோ ஹி அத்ய ஹி அத்வயாஷ்யான ஹங்கிருதே தத்கிருதம் மதி வைஷம்யம் நிராவத்யஸ்ய ந க்வசித். பரமபுருஷ பகவான் என்பதால் அவர் அனைவருடைய இதயத்தில் இருக்கின்றார். அவரிடமும் சம அன்பு கொண்டவரான அவர் வேற்றுமை என்னும் பொய் அகங்காரத்திலிருந்து விடுபட்டவர் ஆவார். எனவே சமநிலை கொண்டவரான அவரது செயல்களும் பௌதீக களங்களிலிருந்து விடுபட்டவையாகும். ஓகே, இப்ப நம்ம வந்து பகவான் தேரோட்டியா வராருனாக்கா, பகவான் வந்து தூது போறாருனாக்கா அவருக்குன்னு சில ஃபால்ட்னா குற்றங்கள் இருக்கலாம்னு நம்ம வந்து சொல்றாங்க. அப்ப இந்த ஸ்லோகத்துல 5 பாயிண்ட் சொல்றாரு பீஷ்மரு, அவரு குற்றமற்றவர் என்றது. இந்த வார்த்தைகள் நீங்க வந்து இந்த புரோபாட உரையிலையும் படிக்கலாம், நானும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஒன்னும் எழுதிக்கங்க. முதல்ல சொல்றாரு சர்வாத்மனஹா என்று வந்து சொல்றாரு, அதாவது எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்கக்கூடியவர் ஒன்று. 2வது சமதிருஷா, அதாவது எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடியவர். 3வது அத்வயஷ்யா, அவர் தான் வந்து அப்சல்யூட், அவர் தான் பரம்பொருள் என்று 3வது சொல்லப்படுகிறது. 4வது அனஹங்கிருதே, அவர் வந்து இந்த பௌதீக மெட்டீரியல் ஐடென்டிட்டி, அதாவது வந்து பௌதீக தொடர்பிலிருந்து விடுபட்டவர், அதாவது ஃபால்ஸ் ஈகோ அகந்தையிலிருந்து விடுபட்டவர். 4வது 5வது தத்கிருதம், அவர் செய்யறதெல்லாம் எப்படி இருக்குனாக்கா 2 பாயிண்ட் சொல்றாங்க, மதி வைஷம்யம் நிராவதஷ. ஒன்னு எப்படி இருக்குனாக்கா பௌதீக செயல்கள், அதாவது பௌதிக தன்மையில இருந்து அந்த செயல் எல்லாமே விடுபட்டு இருக்குது. அப்படி செய்யறதுனால நிராவத யஷ்யா அப்படின்னாக்கா அவர் வந்து எந்த வகையான பற்றிற்குள் வருவதில்லை. சரிங்களா? திருப்பி சொல்றேன், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வந்து குறை இருக்கு நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி இப்ப பீஷ்மர் சொல்றார் அவர் குறையே இல்லை என்று 5, அந்த 5க்கு கீழே 2, 5, அந்த 5th கீழே 2 செக்ஷன் வரும். என்ன சொல்றாரு? முதல்ல சர்வாத்மனஹா, எல்லாருடைய ஹிருதயத்திலும் இருக்கிறார். 2வது
சமதர்ஷா, அதாவது எல்லாரையும் சமமாக பார்க்கிறார். மூணாவது, அவர்தான் பரம்பொருள். நாலாவது, அவர் இந்த அகந்தை இல்ல ஃபால்ஸ் ஈகோனாக்கா பொய் ஆணவத்திலிருந்து விடுபட்டவர். ஏன்னா அஞ்சாவது தற்கிருத்தம், அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்னு மதி வைஷம்யம், ஒன்னு நிராவத் யஷ. அதாவது அவர் செய்யற செயல்கள் எல்லாமே இந்த பௌதீக செயல்களிலிருந்து விடுபட்டு இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது நிராவத் யஷ, எந்த வகையான பற்றும் அவருக்கு கிடையாது. ஓகே, இதுதான் இந்த 21வது ஸ்லோகத்துடைய ஒரு சுருக்கம். அப்போ இப்போ ஓகே, புரியுதுதா இல்ல இதுல எக்ஸ்பிளைன் பண்ணுமா? கேன் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. அப்போ இப்ப ஆச்சாரியர் இப்ப எழுதுறாரு, அவர் தேர் ஓட்டுறாரு அர்ஜுனனுக்கு, அவர் சண்டை போடுறாரு, அவர் தூது போறாரு. ஏன் இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னாக்கா, ஏன்னா அவர் எல்லாத்தையும் சமமாக பார்க்கிறார். முதல் பாயிண்ட். ரெண்டாவது, ஏன் அவர் எல்லாத்தையும் சமமா பார்க்கிறாருனாக்கா, அவர் தான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். முதல் வார்த்தை என்ன வார்த்தை நம்ம சொல்றாரு பாத்தீங்கன்னாக்கா, சர்வாத்மனஹா, அவர் தான் எல்லாருடைய ஹிருதயத்திலும் அங்கே இருக்கிறார் என்றது அங்க சொல்லப்படுகிறது. அப்ப எல்லாத்தோடைய ஹிருதயத்திலும் இருக்கிறதுனால அவருக்கு தவிர இங்க வேற யாரும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனைவி அவங்க கணவனை அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க கணவன் தான் அவங்களுக்கு பெரிய ஒரு ஆப்ஜெக்ட். அவங்களுக்கு அது தவிர அவங்களுக்கு வேற விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த மனைவிக்கு கணவனை தவிர வேற யாரும் தெரியாது. கணவனே கண் கண்ட தெய்வம் என்று சொல்லுவாங்க தமிழ்ல. அப்ப இங்க அதே பாயிண்ட் தான் நம்ம அந்த மாதிரிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படின்னாக்கா, பகவான் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்கிறாரு. அதனால அவரை தவிர வேற யாரும் கிடையாது. ஓகே, அவரை தவிர வேற யாரும் இல்லாதனால இப்ப அவருக்கு அடுத்து என்ன சொல்றாங்க, அவர் இந்த ஃபால்ஸ் ஈகோ பொய் அகந்தையிலிருந்து விடுபட்டவர் என்று பிரபா சொல்றாங்க. அப்போ எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கிறார் கிருஷ்ணர். அவரை தவிர வேற யாரும் இல்லாதனால அவருக்கு எந்த வகையான அகந்தையும் கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம கூட சமமாவோ உயர்வாகவோ ஒருத்தர் இருந்தாலும் நம்ம பொறாமப்பட முடியும். கீழே இருக்கிறவங்க எப்படி பார்ப்போம்? கருணையா தான் பார்ப்போம். ஓகேங்களா? அப்ப கிருஷ்ணர் நிலை இப்ப என்ன? ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத மாமாயன் ஆழ்வார் சொல்றாரு. அவருக்கு சமமாவும், உயரத்தை பத்தி பேசாதீங்க, சமமாவே யாரும் இல்லைன்னா அப்ப அவருக்கு அகந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அந்த ஃபால்ஸ் ஈகோ இல்லாதனால எல்லாத்தையும் சமமா பாக்குறாரு அவரு. அப்ப அவர் செய்யக்கூடிய செயல் தாழ்ந்த செயல் உயர்ந்த செயல்னு கிடையாது. அதான் விஸ்வ சக்கர தாக்கூர் எங்க சொல்றாரு. ஓகே, இப்போ அந்த உரையிலே ஆச்சாரியர் சொல்றாரு, யுதிஷ்டிரா, ஆனா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சுருங்க. ஏன்னா எல்லாருக்கும் அவர் தூது போவது கிடையாது. ரைட் தானே? இப்போ பாக்குற ரோட்ல போறவங்க தூது போறாரு அவரு இல்லையா? எத்தனையோ கிருஷ்ணருடைய அவதாரத்தை நம்ம பார்த்தோமா, யார் யாரையும் சந்திக்கிறாரு அவரு. எல்லாருக்குமா தூது போனாரு? எல்லாத்துக்குமா தேர் ஓட்டினாரு? இல்லை. அப்ப அங்க பீஷ்மர் சொல்றாரு, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சீங்க. ஏன்னா கிருஷ்ணர் உங்களுடைய வசத்துக்கு கீழே இருக்கிறாரு. ஏன்னா எப்படி அந்த வசத்துக்கு கீழே நீங்க கிருஷ்ணரை கொண்டு வந்தீங்க? உங்களுடைய அந்த பிரேமையினால, இந்த பக்தியினால என்று ஒரு கருத்தை இங்கே ஆச்சாரியர் சொல்றாரு. ஓகே, அடுத்து 22வது. நீ இப்ப என்ன, இப்ப இந்த போன ஸ்லோகத்துக்கும் இப்ப என்ன கனெக்ஷன்னா, இப்ப போன ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு? கிருஷ்ணர் உயர்ந்தவர், எல்லா விரதத்திலையும் இருக்கிறாரு. அவர் இந்த ஃபால்ஸ் ஈகோ, அதாவது
பொய் ஆகாரம் கிடையாது, இதெல்லாம் எல்லாருக்கும் சமமாக இருக்கிறாரு. ஆனா உரையில வந்து ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, உங்களுடைய பக்தியினால அவரே உங்க வசத்துல இருக்கிறாரு. ஆனா நான் அப்படி இல்லைன்னு பீஷ்மருக்கு சொல்ல போறாரு. நீ சரி யுதிஷ்டிரா, உனக்கு வந்து அதிகமான பக்தி இருக்குது, ஆனா என் நிலைமை என்ன தெரியுமான்ட்டு ஸ்லோகம் சொல்றாரு. ததாபி ஏகாந்த பக்தேஷு பஷ்யா பூபானுகம்பிதம் யன்மே சும்ஸ்த்யாஜத சாக்ஷாத் கிருஷ்ணோ தர்ஷனம் ஆகதः. அவர் அனைவரிடமும் சம அன்பு கொண்டவர் என்ற போதிலும் நான் அவரது உறுதியான தொண்டன் என்பதால் வாழ்வை நான் முடித்துக் கொள்ளும் வேளையில் அவர் அன்புடன் என் முன் வந்துள்ளார். ஓகே, இப்ப பீஷ்மர் வந்து இப்ப என்ன பாயிண்ட் இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா, நான் வந்து உன்னை போல இருக்க முடியாது, ஏன்னா நீ வந்து அவருடைய பிரேமையால நீ வந்து அவரை நீங்க வந்து வசப்படுத்திட்டீங்க. அதான் வந்து விஷ்ணு சக்கரவர்த்தி சொல்றாரு. இப்ப இங்க வந்து சொல்றாரு, he has graciously come. ஆனா ஏன் நிலைமை அப்படி இல்லை. நான் வந்து பகவானு அவருடைய கிரேஷியஸ்லினா அவருடைய எண்ணிலற்ற கருணையினால என் முன்னுக்கு நேரா வரா. ஏன்னா நான் வந்து அவருடைய நித்தியமான கிருஷ்ணோ என்மே தியாஜத சாக்ஷாத் கிருஷ்ணோ தர்ஷனம் ஆகத. ஏன்னா நான் வந்து அவருடைய நித்தியமான சேவகன் என்று பீஷ்மர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இங்க முக்கியமான ஒரு வார்த்தை அனுகம்பா அப்படின்னு ஒன்று நீங்க பார்க்கலாம். பூபானுகம்பிதம் அப்படின்னு என்ன அனுகம்பான்னு என்ன பதிலே, எவ்வளவு அனுதாபம் உள்ளவர். அந்த அனுகம்பாவுக்கு எவ்வளவு அனுதாபம் உள்ளவர், மர்சி. அப்போ இப்ப கிருஷ்ணர் யுதிஷ்டிரர் பீஷ்மர் மன்னுக்கு கிருஷ்ணர் இப்ப ஏன் வராரு? அனுகம்பிதா, அவ்வளோ கருணை. ஆனா ஏன் வந்து யுதிஷ்டிரனுக்கு அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுறதுன்னு தூது போறாரு? அவங்க பிரேம பக்தியால அவங்க கவர்ந்திருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து விஷ்ணு சக்கரவர்த்தி சொல்றாரு. தேசிக நம்ம தான் எடுக்கிறாரு. இந்த தயாசதகத்துல முதல் ஸ்லோகத்துல எடுக்கிறாரு. என்ன ஸ்லோகம் அது? யாருக்கு ஞாபகம் இருக்கா? பிரபத்தியேதாம் கிரிம் பிராய ஸ்ரீனிவாச அனுகம்பயா இக்ஷுசார சரணேத்த என்மூர்த்தய சக்கராயத்தம் எடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? பிரபத்தியேதம் கிரிம் பிராய ஸ்ரீனிவாச அனுகம்பயா. பகவானுடைய அந்த கருணை எப்படி இருக்குனாக்கா ஒரு மலையா திருமலையா இருக்குன்னு சொல்றாரு. பிரபத்தியே தம் கிரிம் பிராய ஸ்ரீனிவாச அனுகம்பயா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஸ்ரீனிவாசன் அனுகம்பை எது? அந்த திருமலை அப்படின்னு சொல்ல. ஒன்னொன்னு என்ன அர்த்தம்னாக்கா, அந்த ஸ்ரீனிவாசனுடைய அனுகம்பா எதுனாக்கா அவருடைய தயை. தயினா கருணை. இக்ஷுசாரன் சரணன்யத்வா என்மூர்த்தய சக்கராயுதம். அந்த கருணை எப்படி இருக்கு? கருப்பஞ்சாறு போல இருக்கு. எந்த கருப்பஞ்சாறு? பகவான் அந்த அந்த உரையிலே எழுதுறாங்க, நீங்க கரும்பை எடுத்து இந்த மிஷின்ல விட்டீங்கன்னாக்கா அந்த சாறு வந்து அப்படியே அந்த சுய கரு அந்த 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 என்ன சொல்றது, கரும்போடைய அந்த ஜூஸ் அப்படியே வந்து கட்டிரும். அதுதான் வந்து கேண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சுகர் கேண்டின்னு நம்ம சொல்லலாம். அப்ப அந்த சுகர் கேண்டி வந்து இப்ப என்ன சொல்றாரு? பகவானுடைய ஸ்ரீனிவாச அனுகம்பயா, பகவானுடைய கருணை எப்படி இருக்குனாக்கா அந்த கரும்புடைய கட்டியை போல இருக்குன்னு சொல்றாரு. இப்ப அந்த கட்டி எங்க இருந்து வருது? அப்கோர்ஸ் மிஷின் விட்டாதான் ஜூஸ் வரும். இக்ஷுசாரன் சரணன்யத்வா, அதாவது பகவானுடைய புகழ்களை இந்த பக்தர்கள் பேசி புரிந்து சாஸ்திரங்கள் எல்லாம் புரிஞ்சா அதெல்லாம் வலிச்சு எடுக்கும் பொழுது அது வந்து இங்க ஆகுது. அதே தான் இங்க வந்து பீஷ்மர் வந்து சொல்றாரு. அவர் ஏன் முன்னுக்கு வந்தது காரணம் என்னன்னாக்கா அவருடைய கிரேஷியஸ், அவருடைய கருணையினால். இன்னொரு வகையிலையும் வந்து இது பல வகையில வந்து அவங்க விளக்குறாங்க. இப்ப பலதேவ வித்யாபதி சொல்றாரு, அவருடைய கருணை எப்படி கருணைன்றீங்க,
எப்படி பிரபு அவரோட கருணை இருக்கு? அப்ப பீஷ்மர் என்ன சொல்றாரா, பாத்தியா யுதிஷ்டிரா, அவருடைய கருணை எவ்வளவு இருந்தாக்கா இந்த ஒரு மோசமான இடத்துக்கு அவர் வந்திருக்கிறாரு. எந்த ஒரு மோசமான இடம்? ஃபுல்லா ரத்த ஆறு ஓடுதாங்க. இவர் அம்பு படுக்கையில படுத்து இருக்கிறாரு. உடம்பெல்லாம் ரத்தம், நாத்தம், வாடை, எதுவுமே புறன்படாமல் பகவத்கீதை எடுக்கிறார் ஒரு வரையில. அந்த டிஸ்கஸ்டிங் பிளேஸ்ன்னு சொல்றாரு பானுமானேஸ்வர் எழுதுறாரு. டிஸ்கஸ்டிங் பிளேஸ் அப்படின்னா அருவருப்பு தக்கக்கூடிய ஒரு இடம். இப்ப இங்க குப்பை, ஒரு உதாரணத்துக்கு இங்க ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சுனாக்கா நம்ம அங்க போவோமா? போக மாட்டோம். இப்ப அதுதான் பீஷ்மர் சொல்ல வர்றாரு. ரொம்ப மோசமான இடம் இருந்தாலும் அவருடைய அந்த அனுகம்பா அதனால அவர் இங்கே வந்திருக்கிறார். ததாபி, ததாபின்னு என்ன போட்டிருக்காரு பிரபுபாதர்? ஆயினும். ததாபி முதல் வார்த்தை ஆயினும். அப்ப விஷ்ணு சக்கரதாக்கு சொல்றாரு, ததாபிக்கு ஒரு உரை எழுதுறாரு. என்ன சொல்றாருனாக்கா, யுதிஷ்டிரா, நான் உன்ன மாதிரி ஆக முடியாது, ஆயினும் அவருடைய கருணையை காமிக்கிறதுக்காக அவருடைய ஸ்வயரூபத்தில் என் முன்னுக்கு கிருஷ்ணர் இருக்கிறார் என்று அங்கே பீஷ்மர் அங்க சொல்றாரு. அடுத்து 23வது ஸ்லோகம். அப்போ இந்த கிருஷ்ணரை நம்ம புரிந்து அவருடைய கருணையை நம்ம பெற வேண்டும்னாக்கா இப்ப நம்ம என்ன செய்யணும்? அடுத்த ஸ்லோகத்துல பீஷ்மர் சொல்றார், பக்த்யாவேஷ்ய மனோயஸ்மின் வாச்சாயன் நாம கீர்த்தயன் யஜன் கலேவரம் யோகி முச்சதே காம கர்மபி. பக்தி நிறைந்த கவனத்தினாலும் தியானத்தாலும் மற்றும் புனித நாம ஜபத்தினாலும் பக்தரின் மனதில் தோன்றும் பரமபுருஷ பகவான் பக்தன் ஜடவுடலை கைவிடும் வேளையில் அவனை கர்ம பந்தத்திலிருந்து விடுவிக்கின்றான். ஓகே, இது வரைக்கும் பகவானுடைய பெருமை, அவருடைய கருணையை பத்தி பேசுறாரு. இப்ப சொல்றாரு, அந்த கருணையும் அந்த பகவானையும் நாம் எப்படி கனெக்ட்னா எப்படி தொடர்பு கொள்ள முடியும்னாக்கா ரொம்ப எழுதுறாரு, attentive devotion and chanting of the holy name. ரைட்டா? அந்த டிரான்ஸ்லேஷன்லயே அது இருக்கும்னு நினைக்கிறேன். இது பாருங்க, who appears in the mind of the devotees by attentive devotion and meditation by chanting the holy name. அப்ப பகவான் இவ்வளவு பெரிய பகவான், எவ்வளவு பெரிய பகவான், சர்வாத்மா, எல்லா இடத்துல இருக்கிறாரு, முழு கடவுள். அப்படின்னா அவர் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கணும், 8ஆம் கனியா இருக்கணும். ஆனா அவர் கிட்டத்திலயும் இருக்கிறாரு. ரொம்ப கஷ்டம் இல்லை அவர் போய் அணுகிறதுக்கு. நம்ம அதான் அங்க பீஷ்மர் சொல்ல வர்றாரு. அவர் அணுகிறது நீங்க என்ன பண்ணணும்? நீங்க attentive devotion and chanting, பகவானுடைய நினைவில் நம்ம ஜபம் பண்ண வேண்டும். அப்போ இந்த மாதிரி நீங்க இந்த பக்தி பாதையை கடைபிடித்து பகவான் ஒருவேளை உங்களுடைய மனதில் வந்தால் அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா பிரபா சொல்றாங்க, releases the devotee from bondage of fruitive activities at the time of his quitting the material body. அப்போ இந்த உடலை விடும் பொழுது அந்த பக்தருடைய எல்லா நல்லது கெட்டது அவனுடைய வினைகள் எல்லாத்தையும் அவர் ரிலீஸ்னா விடுதலை கொடுக்கிறார் என்று இங்கே பிரபா சொல்றாரு. அடுத்து 24, ச தேவதேவோ பகவான் பிரதிக்ஷதம் பரீட்சதாம் கலேவரம் யாவத் இதம் ஹினோமியம் பிரசன்ன ஹாசருணா லோச்சானோ லசன் முகாம்புஜோ தியான பதச்சதுர்புஜः. உதய சூரியனை போல் சிவந்த கண்களுடனும் அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ள தாமரை முகத்துடனும் புன்னகை பூத்தவாறு நின்றிருக்கும் 4 கரங்களுடைய என் பெருமான்
இந்த கடவுளை நான் விடும் வரை தயவு கூர்ந்து இங்கே இருக்கும் வேண்டும் என்று வேண்டுகிறேன். ஓகே, இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, பீஷ்மர் வந்து ஒரு வரம் இருக்கு. என்னன்னா, அவர் நினைச்ச மாத்திரத்துல உடலை விடலாம். அதை அப்பயே விட்டுக்கலாம். அவர் அவ்வளவு கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. சோ இப்ப இங்க என்ன சொல்றாரு, பீஷ்மருடைய கடைசி பிரேயர்ஸ் என்னன்னாக்கா, இவ்வளவு நல்லா புகழ்ந்த கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நான் இந்த உடலை உடற வரைக்கும் நீங்க இங்க நான் இருக்கணும். அது வந்து இங்க பீஷ்மர் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து அங்கே சொல்றாரு. அப்போ ஜீவகோஸ்வாமி சொல்றாரு, ஏன் அந்த பீஷ்மருக்கு இவ்வளவு கஷ்டம், அம்பு படுக்கையில படுத்துக்கிட்டு ரத்தம் ஒழுவிக்கிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு, ஏனாக்கா அந்த பகவானுடைய அழகை பார்ப்பதற்காகவே அவருடைய உயிரை வந்து இன்னும் தாமதமாக வந்து உயிரை விட்டார் என்பது வந்து ஜீவகோஸ்வாமி எடுக்கிறாரு. அப்போ இப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வி வரணும், அப்ப உண்மையிலே வந்து பீஷ்மருக்கு வலிச்சிச்சா இல்ல வலிக்கலையா, இல்ல அவருடைய நிலை என்ன என்றது வந்து நம்ம கேட்கலாம். சோ அடுத்த ஸ்லோகத்துல வந்து ஜீவகோஸ்வாமி வந்து அதுக்கு பதில் சொல்லுவார். ஓகே, இப்ப நம்ம வந்து சொல்லுங்க, 4 கரங்கள் வர ஸ்லோகத்துல நம்ம பார்க்கலாம். என்னன்னாக்கா, அவரு தியானிக்கக்கூடிய மந்திரங்கள் வந்து 4 கரங்களுடைய கூட நாராயணனை குறிக்கும் என்று சொல்றாரு. ஆனா வர ஸ்லோகத்துல அந்த 4 கரங்கள் இருக்கிற நாராயணனே கிருஷ்ணர் தான் சொல்லுவாரு. அதுதான் அது வர பத்தி பார்க்கலாம். ஆன்சர் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. அடுத்து எத்தனாவது ஸ்லோகம்? 25. ஓகே, 25. இப்போ யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு வந்து ஒண்ணு புரிஞ்சிருச்சு. அதாவது பீஷ்மர் உயிரோட வர போறாரு. எப்படி தெரிஞ்சு அவருக்கு? என்ன சொன்னாரு கடைசியா? கடைசி வரைக்கும் நீங்க இருக்க போனோம். அப்ப யுதிஷ்டிர ஒரு விஷயம் புரியுது. யுதிஷ்டிர மகாராஜ் நம்மள மாதிரி இல்ல, கொஞ்சம் ரொம்ப புத்திசாலி. அவர் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. அப்ப யுதிஷ்டிர மகாராஜா புரிஞ்சிருச்சு, ஓ தாத்தா கிளம்ப போறாரு நம்மள விட்டு. அப்ப யுதிஷ்டிர மகாராஜா தாத்தா கிட்ட போயிட்டு உபதேசம் கேட்க போறாரு. அடுத்த செக்ஷன் வந்து அதுதான். அடுத்த 4 ஸ்லோகமும் 3 ஸ்லோகமும் வரும், அதை நம்ம பார்க்கலாம். இப்ப சுத கோஸ்வாமி வந்து சொல்றார், சுத உவாச்சா யுதிஷ்டிரஸ்தத் ஆகர்ண்யா சயானம் சரபஞ்சரே அப்ரச்சாத் விவிதான் தர்மான் ரிஷீனாம் சானுஷ்ருண்வதாம். சுத கோஸ்வாமி கூறினார், மனதை உருக்கும் குரலில் பீஷ்மதேவர் பேசியதை கேட்ட யுதிஷ்டிர மகாராஜன் எல்லா சிறந்த ரிஷிகளின் முன்னிலையிலும் பல்வேறு மத கடமைகளின் முக்கிய கொள்கைகளை பற்றியெல்லாம் அவரிடம் வினவினார். பிரபுபாதர் வந்து ஒரு பாயிண்ட் சொல்றாரு, one should not have asked him any question at the time. பிரபு என்ன சொல்றாருனாக்கா, அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கக்கூடிய போயிட்டு யாராச்சும் கேள்வி கேட்க முடியுமா? கேட்கறது. பட் ஸ்ரீ கிருஷ்ணா wanted to prove his pure devotees are always sound in body and mind. அப்ப பகவான் கிருஷ்ணனுடைய நோக்கம் என்னன்னாக்கா, அவர் என்னதான் துன்பத்துல அல்லது வந்து என்னதான் வந்து உடல் ரீதியா வந்து நிறைய பாதிக்கப்பட்டு இருந்தாலும் பீஷ்மருடைய பெருமைகளை உலகத்துக்கு தெரியறதுக்காக யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு வந்து அங்க பீஷ்மர் கேட்க சொல்றாரு. போன வாரமே நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. அப்போ ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும்? In any circumstances, சொல்றாரு, in any circumstances a devotee of the Lord is in perfect order to speak of the right way of life. எந்த சூழ்நிலைக்கு உங்க தள்ளப்பட்டாலும் நீங்க வந்து புத்தி பேதளிக்காமல் எது தர்மமோ உங்களால பேச முடியும். அதான் வந்து பிரபா சொல்றாரு. ஏன் வந்து கிருஷ்ணர் இவ்வளவு சித்திரவதைப்படுத்துறாரு அந்த பீஷ்மரை? புகழுக்காக. பிரபா சொல்றாரு, the father likes to see the son become more famous than himself. அதாவது ஒரு அப்பாவுக்கு என்ன ஆசை? பையன் என்னோட ஃபேமஸ் ஆகணும்னு ஆசை. அப்ப கிருஷ்ணருக்கு அவர் வந்து தண்டிக்கணும்னா இல்ல, என்ன ஆசை? என்னுடைய மகன் பீஷ்மன் என்னுடைய பெருமையை விட அதிகமா அவனுடைய புகழ் போக வேண்டும். ஏன்னா வர ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம், அவர் எந்த பீஷ்மருக்கும் கிருஷ்ணருக்கும் அங்க பேச்சு வரும்போது பீஷ்மர் சொல்வாரு, நான் உன்னை ஆயுதம் எடுக்க வைப்பேன். கிருஷ்ணர் சொல்வாரு, நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன். ரைட் தானே? அந்த கதையில நம்ம வர ஸ்லோகத்துல இருக்கும். ஆனா கடைசியில் என்ன பண்றாரு? கிருஷ்ணரு எடுக்கிறாரு. புரோபடங்க எழுதுறாரு,
அவருடைய மகனுடைய பெருமையை வெளிப்படுத்துறதுக்காக அப்பாவுக்கு வந்து அவ்வளவு சொல்றாரு. The Lord declares very emphatically that worship of his devotee more valuable than worship of the Lord himself. ரொம்ப சொல்றாரு, பகவானை வழிபாடு செய்யறதை விட பகவானுடைய பக்தர்களை வழிபாடு செய்யறது இஸ் மோர் வேல்யூபிள். பிரபா சொல்றாரு. நம்மளுக்கு ஒத்து புரியணும். அதனாலதான் கிருஷ்ணன் என்ன பண்றாரு, யுதிஷ்டிரன் பீஷ்மர்கிட்ட போக சொல்றாரு. பீஷ்மர் அந்த கஷ்டத்திலையும் என்ன பேசுறாருன்னு நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம வேற ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம். ஓகே, 26. இப்ப வந்து அவர் கேட்க போறாரு. இது 26 28 வந்து சில தர்ம உபதேசங்களை வந்து பீஷ்மர் வந்து யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு வந்து சொல்லுவாரு. வர்ணாசிரம தர்மா, தான தர்மா, ராஜ தர்மா, மோக்ஷ தர்மா, ஸ்திரீ தர்மா, பகவத் தர்மா என்ற இந்த தர்மங்களை பத்தி நம்ம வந்து பேசலாம். ஓகே, பிரபு 26, 27 அந்த டிரான்ஸ்லேஷன் மட்டும் படிச்சிருங்க. யுதிஷ்டிர மகாராஜனின் கேள்விக்கு பீஷ்ம தேவர் முதலில் தனி மனிதரின் தகுதிகளுக்கு ஏற்ப சமூக மற்றும் ஆன்மீக பிரிவுகளின் தரங்களை விளக்கினார். பிறகு அவர் துறவினால் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபடுவதையும் பற்றினால் பௌதீக பந்தத்தில் சிக்கிக் கொள்வதையும் பற்றி தெளிவாக விளக்கினார். பிறகு அவர் தான தர்மங்கள், அரசர்களின் நீதி, வலுவாத செயல்கள் மற்றும் மோட்சத்தை அளிக்கும் செயல்கள் ஆகியவற்றை தனித்தனியாக விளக்கினார். பிறகு பெண்கள் மற்றும் பக்தர்களின் கடமைகளை சுருக்கமாகவும் விரிவாகவும் விளக்கினார். ஓகே, இப்ப வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து புருஷ சுபாவ விஹிதம் யத வர்ண யதாசிரமம், வர்ணாசிரமத்தை பத்தி கேட்கிறாரு. பிரபுபாத் சொல்றாரு, அந்த பிற்பாடு பிரபுபாத் எழுதிப்பாரு, நீங்க படிச்சுங்க வீட்டுல போயிட்டு. பிரபுபாத் கடைசியில் சொல்றாரு, இந்த ஆசிரம தர்மத்துடைய முக்கியமான நோக்கமே எதுக்குனாக்கா ஞானத்தையும் வைராக்கியத்தையும் அதிகப்படுத்துறதுக்காக தான். இந்த முக்கியமா ஆசிரம தர்மம், நம்மளுக்கு 4 ஆசிரமங்கள் இருக்கு. கிரகஸ்தா, பிரம்மச்சாரி, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சன்னியாசி. இது 4 ஆசிரமமே எதுக்குனாக்கா ஞானத்தை அதிகரித்து டிட்டாச்மெண்ட்னாக்கா பற்று இல்லாத நிலையை வந்து வளர்த்துக்கிறதுக்கு தான் இந்த வர்ண ஆசிரமத்தோட நோக்கமே வந்து இதுதான். பிரபாட் இந்த பிரபாட்ல வந்து சொல்றாரு, Varnashram dharma is prescribed for civilized human being just to train him to be terminate human. அப்ப நீங்க வந்து ஆன்மீக பாதைக்கு போகணும்னா இந்த அடித்தளத்தை நீங்க முதல்ல கடைபிடிச்சு புரிஞ்சுக்கணும். ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், இல்ல கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒண்ணு நீ சன்னியாசியா போகணும், என்ன நீ வானப்பிரஸ்தாக போகணும். அப்ப நம்மளுக்கு இங்க நடுவுல என்ற ஒரு இடம் கிடையாதுங்க. நம்ம வந்து உதாரணத்துக்கு பிரம்மச்சாரி முடிஞ்ச உடனே அந்த பையன் முன்ன நான் சொல்றது குருகுல காலத்துல வந்து அவன் பிரம்மச்சாரி முடிஞ்சோடனே அவன் வந்து விவாகத்துக்கு சம்ஸ்காரத்துக்கு போயிருவான், கல்யாணம் பண்ணிக்குவான். இல்லைன்னா அவன் வந்து பிரம்மச்சாரியாவே வந்து இருப்பான். ஸோ பிரம்மச்சாரினா எங்க என்ன பொருள், நம்ம வந்து துறவர வாழ்க்கையை மேற்கொள்வது தான் பிரம்மச்சாரியம். பிரம்மச்சாரியம்னா புலனடக்கம். அந்த புலனடக்கம் எப்படி இருக்க வேண்டும், துறவர வாழ்க்கை. அப்படின்னா வேலை செய்யக்கூடாது, ரைட்டா? வேலை செய்யக்கூடாது. பிரம்மச்சாரின்னா என்ன, ஃபுல் டைமா நீங்க சென்ட்ரல் சர்வ் பண்ணணும், அதான் பிரம்மச்சாரியா. பகவானுக்காக நீங்க சேவை செய்யணும். நான் வேலைக்கு போயிட்டுனா நான் பிரம்மச்சாரி இல்லை. காசு சம்பாரிச்சுனா நான் பிரம்மச்சாரி இல்லை. அப்ப நான் என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணி ஆகணும். இப்ப நான் வேலைக்கு போய்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணாம இருந்தனா வர்ணாசிரமத்துக்கு நம்ம எந்த ஆசிரமத்திலும் வரமாட்டோம் கடைசியில. இது வந்து அப்கோர்ஸ் பிரபுபாத் வந்து சில சீடர்களுக்கு பல கட்டளை கொடுத்திருக்காரு, நம்ம அது மறுக்கல. ஆனா ஜெனரல் ரூல் சாஸ்திரம் இதுதான். எனக்கு வந்து இப்ப 24 வயசு ஆச்சா, ஓகே படிச்சிடறேன். படிச்சு முடிச்சு 30 வயசு ஆச்சா, என்ன பண்ணோம், கல்யாணம் பண்ணோம். 50 வயசு வரைக்கும் நல்லா வேலை செஞ்சுட்டு பேங்க்ல இருந்து தட்டி எடுத்துக்கிட்டே இருந்துக்கிட்டு பிரபு 50 வயசுக்கு நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு, பிரபு சொல்லுவாரு சுகர் டேடின்னு சொல்லுவாரு, நல்லா அனுபவிச்சுக்கிட்டு. ஏன்னா கல்யாணம் பண்ணா கஷ்டம் சொல்லிடுவான், கூட்ட சொல்லுவான், கல்யாணம் பண்ணிடாதரா, கல்யாணம் பண்ணா முடிஞ்சு வாழ்க்கைன்னு சொல்லிடுவான். அவன் பயம் கொடுத்துருவான், அவன் நல்லா இருக்காங்க. அப்ப அவன் கல்யாணம் பண்ண மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வாழ்க்கை, ஓ நல்லா சம்பாதிக்கிறோம், நான் எனக்காக வாழ்றேன், எனக்கு எந்த. ஆனா நீங்க சாஸ்திரத்துக்கு புறம்பா இருக்கிறீங்க, ரைட் தானே? ஓ இங்க கிளியரா சொல்றாரு பிரபுபாதர். இப்ப வர்ணாசிரம்னாக்கா முதல் ஒரு ஆசிரமத்துக்கு போகணும். நம்ம வந்து
அப்ப நீ ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்காத. அவர் வயசாச்சு, அதே குடும்பத்தோட கூட்டி போட்டு உட்காந்து கூடாது. அதுக்கப்புறம் நம்ம துறவரம் மேற்கொள்ள போறோமா, வானப்பிரஸ்தம் மேற்கொள்ள நம்ம குரு மகாராஜ் என்ன சொல்றோம் அந்த மாதிரி நடந்துடும். அது முதல்ல வர்ணாசிரமம். அடுத்து 27வது ஸ்லோகத்துல தான தர்மனை பத்தி பேசுறாரு. பிரபா சொல்றாரு, டு கிவ் சேரிட்டி இஸ் ஒன் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டர்ஸ் மெயின் ஃபங்க்ஷன். ஒரு கிரகஸ்தருடைய முக்கியமான கடமை என்னன்னாக்கா தானம் பண்ணுவது. யாருக்கு தானம் பண்ணணும்? பகவானுடைய பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சாது, குரு, பக்தர், இவர்களுக்கு நம்ம தானம் பண்ணணும். He should be prepared to give in charity at least 50% of heart and money. பிரபா சொல்றாரு 50% நம்ம கொடுக்க வேண்டும். அடுத்து ராஜ தர்மம். ராஜ தர்மம்னாக்கா இந்த அரசர்கள், இந்த ஆட்சி பண்றவங்களுடைய நிலை, அதான் ராஜ தர்மா இஸ் a great science unlike modern diplomacy for political supremacy. அப்ப முன்னுள்ள காலத்துல the kings were trained systematically to become munificent and not merely tax collectors. சும்மா வரி சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் அவங்க ராஜாலாம் முன்னாடி அவங்க முறையா பயிற்சி பண்ணி ட்ரெயின் பண்ண ராஜாக்கள். அடுத்து மோக்ஷ தர்மான். ஓகே, மோக்ஷ தர்மான்னாக்கா இந்த விடுதலை எப்படி அடைய வேண்டும்? One must be free from lust, anger, dreaming, etc. to actually attain the power of salvation சொல்றாரு. அந்த மோட்சம் அடையணும்னாக்கா நம்ம இந்த காமம், குரோதம், அந்த லொட்டுலுஸ்க்கு இதுல இருந்து நம்ம முதல்ல விடுபடணும். அடுத்து 5வது ஸ்திரீ தர்மம். இது ரிப்போர்ட் எழுதுறாரு. ஸ்திரீனா என்னது? யாரு? பெண்கள். இதுக்கு முன்னாடி ராஜ தர்மம்னாக்கா இந்த நாட்டை ஆள்றவங்க, பொலிட்டிஷியன்ஸ், இவங்க எல்லாரும் ராஜ தர்மம். அப்புறம் அதுக்கு முன்னாடி தான தர்மம். தானம் எப்படி பண்ணணும் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வர்ணாசிரமத்தை பத்தி சொன்னாரு. இதை பீஷ்மர் என்னென்ன சொன்னாருன்னு பாகவத்துல இருக்காரு. அது அந்த சொன்னாருன்ட்டு நம்ம பார்க்கலாம். ரிப்போர்ட்ல இருப்பாரு. 5வது ஸ்திரீ தர்மம். பிரபா சொல்றாரு, as far as the women class are concerned, they are accepted as the power as inspiration, as power of inspiration for men. பிரபா சொல்றாரு. இப்ப இந்த ஸ்திரீ யாருனாக்கா ஆண்களுக்கு ஒரு பவர் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன்னா என்ன சொல்லலாம்? ஆர்வமா? இன்ஸ்பிரேஷன்னா அவங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியவர்கள். இந்த பெண்கள் தான் ஆண்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியவர்கள். as such women are more powerful than men சொல்றாரு. அதனால பெண்கள் ஆண்களை விட சக்தி வாய்ந்தவர்கள். ஏன்னா அந்த ஆணை ஊக்குவிக்கிறதும் ஊக்குவிக்காம இருக்கிறதும் யார்கிட்ட இருக்கு? அந்த ஸ்திரீ கிட்ட இருக்கு. அப்போ பிரபா சொல்லிட்டாரு, உமன்ஸ் ஆர் மோர் பவர்ஃபுல் தென் மென். ரைட்டா? அப்ப பெண்கள் ஆண்களை விட பவர்ஃபுல்னா ரொம்ப கர்மசாலின்னு வச்சுக்கலாம் புரியறதுக்காக. ஆனா எப்பேற்பட்ட பெண்கள் பிரபா சொல்றாரு அடுத்து, such powerful women are controlled by shyness. பிரபா சொல்றாரு, அந்த மாதிரி சக்தியா ஒரு பெண்ணா இருக்கணும்னாக்கா முதல்ல நம்மளுக்கு அடக்கம், வெக்கம், பணிவு முதல்ல இருக்கணும். பிரபா சொல்றாரு ரிப்போர்ட்ல, therefore shyness is important for women. ஷைனஸ்னா அந்த அந்த லட்சணம், நம்மளுடைய அந்த கலாச்சாரம், நம்மளுடைய வெக்கம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பிரபா சொல்றாரு, once this control, சொல்றாரு, once this control வால்வ்னா தெரியும் உங்களுக்கு, இந்த மிஷின்லாம் வால்வ் இருக்கும், திறப்பான் அடைப்பான், அதான் வால்வ். women can create havoc in society சொல்றாரு. இந்த இந்த அவங்களுடைய அந்த அந்த நேச்சர் இருந்து அவங்க வெளியாயிட்டாங்கன்னா அது இந்த சமுதாயத்துக்கே ஒரு பெரிய துன்பத்தை கொடுக்கும் என்று பிரபா சொல்றாரு. அடுத்து 6வது பகவத் தர்மான். பகவத் தர்மான்னா என்னன்னாக்கா பீஷ்மதேவர் என்ன சொல்றாருன்னா, பிரபா சொல்றாரு ரிப்போர்ட்ல, the last item taught by Bhishmadev was the process of pleasing the Lord. பகவத் தர்மம்னாக்கா உண்மையான தர்மம் என்னது? பகவத் தர்மம் பகவானை திருப்தி பண்றது. சோ இதுதான் 6 விஷயங்கள் பீஷ்மர் கிட்ட அங்க பீஷ்மர் யுதிஷ்டிர மகாராஜா கிட்ட சொல்றாரு. அடுத்து 28. ஓகே, தர்மார்த்த காம மோக்ஷம் சகோபாயம் யதா முனே நானாக்ய
இத்திஹாசேஷு ஞானாத்யாயேன ஆதேஷு வர்ணயாம் ஆச தத்வவேத். வர்ணயாமாஸ தத்வதேத். பிறகு உண்மையை நன்கு அறிந்திருந்த அவர் இதிகாசத்திலிருந்து உதாரணங்கள் எடுத்து கூறி வெவ்வேறு சமூக மற்றும் ஆன்மீக பிரிவுகளின் கடமைகளை விளக்கினார். ஓகே, அப்ப உங்களுக்கு தெரியுது. இப்ப யுதிஷ்டிர மகாராஜா கிட்ட வந்து முக்கியமா 6 தர்மத்தை பத்தி அவர் பேசுறாரு. வர்ணாசிரம தர்மம், என்னது இல்ல, வர்ணாசிரம தர்மம், ராஜ தர்மம், தான தர்மம், மோட்ச தர்மம், ஸ்திரீ தர்மம் என்றது 6 விஷயங்களை வந்து பாகவத் தர்மம் எல்லாத்துக்கும் கிருஷ்ணர் வந்து பீஷ்மர் வந்து விஜய் சொல்றாரு. அப்ப கடைசியா வந்து அதெல்லாம் எப்படி அவர் வந்து ஒருநிலைப்படுத்துறாருனாக்கா வெவ்வேறு உதாரணங்களை காமித்து என்று வந்து இந்த செக்ஷன் வந்து முடிக்கிறாங்க 28. அடுத்து வந்து இந்த சாப்டர்லயே வந்து ஆக பெரிய செக்ஷன் நம்ம வந்து இப்ப போறோம் 29வது ஸ்லோகம். இந்த 29வது ஸ்லோகத்துல இருந்து 43 வந்து ஒரே செக்ஷன்ல வந்து வரும். இதுல வந்து ரொம்ப நிறைய பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் இங்கதான் இருக்கும். நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிறது உத்தமம். ஏன்னா பீஷ்மருடைய கடைசி காலம், அவர் உயிரை எப்படி விடுறாரு, பகவானை எப்படி புகழ்றாரு, பகவானை எந்தெந்த நிலையில் அவர் வந்து தியானம் பண்றாரு, எல்லாமே இந்த இந்த செக்ஷன்ல தான் இருக்கும். ரொம்ப முக்கியமான செக்ஷன் இது வந்து. நீங்க படிச்சீங்கன்னாக்கா, பாகவதம் படிச்சீங்கன்னாக்கா சில பாயிண்ட்ஸ் நம்ம கண்ணுக்கு தென்படாது. நீங்க ஆச்சாரிய உரைகளை பார்த்து நீங்க படிச்சீங்கன்னா கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது என்னன்னாக்கா பீஷ்மருடைய கடைசி காலம், பீஷ்ம டேஸ் ஃபைனல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சாப்புல பீஷ்மர் வந்து எப்ப அவர் ஆசைப்படுறாரோ அப்ப உயிர் விடலாம். ஏன் வந்து உடல் கஷ்டத்தெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறாருன்னா, முதல்ல நம்ம என்ன கேட்டோம், அவர் கஷ்டப்பட்டாரான்னு கேட்டோம், ரைட்டா? அதுக்கு விடை இந்த இந்த செக்ஷன்ல நம்ம வந்து பார்க்கலாம். அவர் கஷ்டப்பட்டாரா கஷ்டப்படலையான்ட்டு. 2வது, ஒரு காலம் அவர் கஷ்டப்பட்டாருன்னு நம்ம அப்படிதான் நினைச்சுக்குவோம். அவர் கஷ்டப்பட்டிருக்காரு பிரபு, ஏன் உடனே சாக வேண்டியதானே அப்படின்னு நினைச்சுக்கோம். நீங்க இப்ப சொல்றீங்க, ஏன்னா சில பேர் வாதம் பண்ணுவாங்க நம்ம கிட்ட. இப்ப நீங்க சொல்றீங்க அவர் எப்ப வேணாலும் சாகலாம்னு ஐ மீன் அவருடைய வாழ்க்கையை முடித்துக்க கூட நீங்க சொல்றீங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு உயிர் போறது நிச்சயம், இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு அவர் வாழ்றது தேவையா என்ன நம்ம வாதம் பண்றதுக்கு அதுக்குன்னு தனியா பெரிய கூட்டமே வந்து நம்ம பார்க்கலாம். சோ இப்ப ஏன் வந்து பீஷ்மர் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னாக்கா, கிருஷ்ணனுடைய அழகை பார்ப்பதற்காக. அதுதான் ஒரே காரணம் என்று நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ பீஷ்மருக்கு எப்படி இந்த சக்தி வந்துச்சு? இது மகாபாரதத்துல நம்ம கொஞ்சம் பின்னாடி போனோம்னாக்கா நான் சொல்லிடுறேன். மகாபாரதத்துல சந்தனு மகாராஜா பீஷ்மருக்கு இந்த வரத்தை கொடுப்பார். ஏன்னா அவர் அந்த எல்லாத்தையுமே திறந்துட்டு நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்பான்னு சொன்ன உடனே அவங்க அப்பா மத்ஸ்யகந்தி, அவங்க சத்தியவதி மத்ஸ்யகந்தி, அவர் பரிமள கந்தியா மாறுவாங்க. அவங்க வந்து சத்தியவதி, அவங்க வந்து ஒரு மீன் பிடிக்கிறவங்க குடும்பத்துல வந்தாலும் உண்மையிலேயே வந்து அவங்க வந்து சத்திரிய பெண். அவங்க வந்து அவங்க வளரும் போது அவர் சொல்றாங்க, என்னுடைய பிள்ளைங்க தான் அரசாட்சி பண்ணணும். பீஷ்மர் வந்து கங்காவுடைய மகன். ஏன் இப்ப பீஷ்மர் இருந்தாக்கா இப்ப இவருக்கு வந்து ஆட்சி, நான் என் பிள்ளைங்க அப்ப ஒரு சந்தனு எனக்கு சத்தியம் பண்ண வேண்டும், என்னுடைய பிள்ளைங்க தான் இங்க வரணும், பீஷ்மன் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பீஷ்மர் வந்து சந்தனு மகாராஜா போய் சொன்ன உடனே அதுக்கு ஒத்துக்கிறாரு. அதுக்கு அந்த அந்த இதுக்கு ஒத்துக்கிட்ட உடனே சந்தனு மகாராஜா வந்து ஒரு வரம் கொடுக்குறாரு, நீ வந்து நினைத்த பாத்திரத்துல நீ வந்து உயிரை விடலாம் அப்படின்னு. அப்ப நம்ம பொதுவா நம்ம கேட்கிற கேள்வி, எப்படி சந்தனு மகாராஜாவுக்கு வந்து இவ்வளவு பெரிய சக்தி இருக்கு? ஏன்னா சந்தனு மகாராஜா என்பது பீஷ்மருடைய அப்பா, ரைட்டா? அப்பா வந்து நல்ல தர்மவாதியா இருந்தா அப்பா பிள்ளைங்களுக்கு வாழ்த்தும் பொழுது அது நடக்கும். இதுதான் தர்மம். சந்தனு மகாராஜா பெரிய தர்மவாதி, நம்மளுக்கு தெரியும். அவர் சாமானியமான ஒரு ராஜா கிடையாது. அப்ப சந்தனு மகாராஜா கொடுத்த அந்த கடாட்சத்தினால பீஷ்மர் வந்து எப்ப வேணா உயிரிடலாம். நம்மளாம் இப்ப கூட நினைப்போம், ஐயோ கஷ்டமா இருக்கு, இப்பயே உயிர் போயிட்டா பரவாயில்ல நம்ம நினைக்கிறோம், ரைட் தானே ப்ரோ? உண்மைதானே? ஐயோ
கிருஷ்ணா எப்ப கிருஷ்ணா என்னை கூப்பிடுவ அப்படின்றாங்க. அந்த சுவாமி தேசிகன் ரங்கநாதாஸ்தகத்துல உயிர் சீக்கிரமா போறதுக்குன்னா ஒரு ஒரு சாரி பாதுகா சாஸ்திரத்துல 1000 அந்த பகவானுடைய பாதுகைக்கு 1000 ஸ்லோகங்கள் இருக்கிறது. அந்த ஒரு செக்ஷன்ல உயிர் சீக்கிரமா போறதுக்காக பகவானை தியானம் பண்ணி போறதுக்காக ஒரு செக்ஷன் எழுதுறாரு அதுக்கு. சோ அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா இப்ப பீஷ்மர்களை நீங்க பார்க்கணும், பகவானுடைய அழகை அவரு திட்டத்துக்கு இணங்க, ஏன்னா தர்ம உபதேசம் பண்ணணும், அதான் திட்டம், அதற்கு இணங்க அவர் ஒத்துழைக்கிறாரு. அடுத்து 29வது ஸ்லோகம், தர்மம் பிரவததஸ்தஸ்யாம் சகால பிரத்யுபஸ்திதாம் யோகினாஸ்சந்த மிருத்யோர் வாஞ்சிதஸ்தூதாராயணஹ. பீஷ்மதேவர் தனிநபரின் கடமைகளை பற்றி விவரிக்கும் பொழுது சூரிய வடதிசையின் அடிவானத்தில் சஞ்சரித்தது. இது தங்கள் விருப்பப்படி உயிரை விடும் யோகிகளால் விரும்பப்படும் நேரமாகும். அப்ப உங்களுக்கு தெரியும், சன் மூவிங் நார்த், சன் மூவிங் சவுத், உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உத்தராயண காலத்துல நல்ல காரியங்கள்லாம் செய்வாங்க, தட்சிணாயன காலத்துல நம்ம சில காரியங்கள்லாம் தவிர்ப்பாங்க, அது நமக்கு தெரியும். அப்ப இந்த கீதையில் நீங்க படிச்சீங்கன்னாக்கா 6வது அத்தியாயத்துல இந்த யோகிகள் இந்த மாதிரி உத்தராயண காலத்துல, மன்னிக்கவும் 8வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோமாக்கா, இந்த யோகிகள் இந்த உத்தராயண காலத்துல உயிரை விட்டா அவங்க உயர்கதி அடைய முடியும், இல்லைன்னா அவங்க துர்கதினா இருட்டு நிறைந்த பாதையை அடைவார்கள் என்று அந்த ஸ்லோகங்கள்லாம் நம்ம பாக்குறோம். அப்போ இப்ப பீஷ்மருக்கு எல்லாம் சமமா வருது. கிருஷ்ணரும் முன்னுக்கு இருக்கிறாரு, உத்தராயண காலமும் வருது. அப்ப அவர் உயிரை வர்றதுக்கு சரியான சமயம் வருது. ஆனா ஸ்ரீதர சுவாமி இங்க ஒரு கருத்து சொல்றாரு, உண்மையிலே பார்க்க போனா யார் ஒருவன் இந்த தூய யோகம் அல்லது பக்தி யோகமோ இல்ல பக்தனா இருக்கிறானோ அவன் உத்தராயண காலத்திலேயோ தட்சிணாயன காலத்திலேயோ பற்றுதல் வைக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா நேரமும் காலமும் அவனுடைய பெர்ஃபெக்ஷன்னா அவனுடைய முழுமைத்துவத்தை தீர்மானம் பண்ணுவது கிடையாது சொல்றது. நம்ம எந்த அளவுக்கு அந்த பயிற்சியில உட்கொள்றோமோ அதனுடைய பலன் அப்படிதான் இருக்கும். ஓகே, இப்ப உத்தராயண காலம் வந்துருச்சு. இப்ப பீஷ்மர் என்ன பண்ண போறார்? இது ஒரு சாகக்கூடிய மனிதன் எப்படி சாக வேண்டும் என்று இங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம், நான் பெரிய பக்தர், நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன், நான் எதை பண்ணிட்டேன். பீஷ்மர் வரலாறு அப்கோர்ஸ் நம்ம பீஷ்மர் எல்லாம் கிடையாது, ஆனா இது நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஃபுட் ஸ்டெப் டு பி ஃபாலோ. காப்பி அடிக்க இது இங்க காப்பி அடிக்க முடியாது, மத்ததெல்லாம் காப்பி அடிக்கலாம், இதெல்லாம் நம்ம காப்பி அடிக்க முடியாது. நீங்க பார்க்கணும் அவர் எப்படி ஒன்னொன்னா பேசுறது நிப்பாட்டுவாரு, அப்புறம் அவருடைய புலன்கள் எல்லாம் ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்ரீ பாகவத்துல சூத கோஸ்வாமி சொல்றாரு. 30வது ஸ்லோகம் 30 தானே. தரோபஷ்யாம் ஹ்ருத்யா கிரா சஹஸ்ரநைர் விமுக்த சங்கம் மன ஆதி புருஷே கிருஷ்ணே ரசத் பீதாபதே சதுர்புஜே புராசிதே மீலிதா த்ருக் வியாதாரயாத். அதன் பிறகு ஆயிரக்கணக்கான அர்த்தங்களை கொண்ட வெவ்வேறு விஷயங்களை பற்றி பேசியவரும், ஆயிரக்கணக்கான யுத்தங்களை கண்டவரும், ஆயிரக்கணக்கான மனிதர்களை காப்பாற்றியவருமான அந்த மனிதர் பேச்சை நிறுத்தினார். மேலும் எல்லா பந்தத்தில் இருந்தும் முற்றிலும் விடுபட்டிருந்ததால் மற்ற அனைத்திலிருந்தும் மனதை உள்ளுக்கு இழுத்து கொண்டு அவர் 4 கரங்களுடன் மின்னும் மஞ்சள் நிற ஆடைகளுடன் தனிக்கெதிரே நின்றிருந்த ஆதி புருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது அகலந்த திறந்த தமது கண்களை பதித்தார். ஓகே, இப்ப பீஷ்மர் சொல்லிட்டாரு, கிருஷ்ணா சாவர வரைக்கும் அங்க இருங்க, உத்தராயண காலம் வந்துருச்சு. இப்ப பீஷ்மர் என்ன பண்றாரு, 4ஆ பிரிச்சு சொல்றாங்க. முதல்ல அவர் என்ன பண்றாரு பேசுறது நிப்பாட்டுறாரு முதல்ல, அதான் பாயிண்ட்.
நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், பாலை ஊத்துப்பான்ட்டு. இவர் முதல்ல பேசுறத நிப்பாட்டுறாரு. ஏன்னா பீஷ்மருடைய புலன்கள் அவருடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கு. ரைட் தானே? நம்ம நிலைமை அப்படி இல்ல, நம்ம அது கீழே இருக்கிறோம். இப்ப நம்ம படிக்கிறது ரொம்ப வியர்ப்பா இருக்கலாம், ஆனா இதான் ப்ரோபர் பொறுப்போட்ல அழகா எழுதுறா இருக்கலாம். சோ நம்ம உள்ளுக்கு போன டைம்ல முதல்ல பீஷ்மர் வந்து பேச்சு நிப்பாட்டுறாரு. ரெண்டாவது, கம்ப்ளீட்லி ஃப்ரீட் ஃப்ரம் ஆல் பாண்டேஜ். அப்போ அவர் வந்து எல்லா வகையான துன்பம் பற்றிலிருந்து அவர் வந்து விடுபடுகிறார். அப்புறம் மூணாவது சொல்றாங்க, withdrew his mind from everything. அவருடைய மனச எங்கேயுமே வந்து அலமோத விடல. மனசை வந்து அவர் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வராரு. மனச வந்து அலைப்பாய விடலனாக்கா மனசை இப்ப என்ன பண்ணாரு அவரு? fixed his wide open eyes upon the original personality body. அப்போ அந்த மனசு என்ன பண்றாரு? சும்மா ரோட்டையும் காடியும் மோட்டரையும் பார்க்காம கிருஷ்ணரை வந்து அவரு தியானம் பண்றாரு. ஓகே, இப்போ அவர் பேச நிப்பாட்டினது அந்த பௌதிக பற்றிலிருந்து விடுபட்டது, அவருடைய மனதை அவர் வந்து அடக்கி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னாக்கா, எல்லாத்தையுமே தூக்கி கிருஷ்ணர்கிட்ட நிப்பாட்டுறாரு. அவருடைய கண்ணை திறந்து கிருஷ்ணரை பார்க்கிறாரு. ஓகே, இதுதான் வந்து 30வது ஸ்லோகம். ப்ரோபாட் சொல்றாரு, சிம்பிள் பக்தி யோகா இஸ் இனஃப் டு பிரிங் அபவுட் பெர்ஃபெக்ஷன். சொல்றாரு, ரொம்ப ஒரு ஏழ்மையான பக்தி யோகத்துல நம்ம பின்பற்றோம்னாக்கா அதுவே நம்மளுக்கு வந்து உயர்கதியை கொடுக்கணும் வந்து ப்ரோபாட் சொல்றாரு. ஓகே, இப்ப நம்ம 31 விஷுத்தயா தாரணாய ஹதா சுபாஸ் தத் இக்ஷாய வாசு கதா யுதாஸ்ரமா நிவ்ருத்தா சர்வேந்திரியா விருத்தி விப்ரமஸ் துஸ்தாவ ஜன்யம் விஸ்ரஜான் ஜனார்தனம். தூய தியான நிலையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி கொண்டிருந்த அவர் எல்லா பௌதீக அபசகுணங்களில் இருந்தும் அம்பு காயங்களினால் விளைந்த எல்லா உடல் வேதனைகளிலிருந்தும் உடனே விடுதலை அடைந்தார். இவ்வாறாக அவரது புலன்களின் புற செயல்கள் அனைத்தும் உடனே நின்றுவிட்டன. மேலும் அவரது ஜட உடலை விடும் பொழுது எல்லா ஜீவராசிகளையும் ஆழ்வரிடம் அவர் திவ்யமான பிரார்த்தனைகளை செய்தார். ஓகே, இப்போ பீஷ்மர் வந்து அவருடைய மனசு, அவருடைய சிந்தனை எல்லாம் கிருஷ்ணர்கிட்ட வைக்கிறாரு. அப்ப அப்படி அவர் வைக்கிறதுனால இப்போ அதனுடைய ரிசல்ட்னா அதனுடைய விளைவு வந்து இந்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். 2 சொல்றாங்க, he at once freed from all material inauspiciousness. அப்ப இந்த பௌதிக தரமான எல்லா அமங்கலங்களிலிருந்தும் அவர் வந்து விடுபடுகிறார். 2வது, relieved of all bodily pain caused by arrows. அப்போ அந்த அம்புனால இருக்கக்கூடிய அந்த வலிகள் எல்லாத்திலிருந்து அவர் வந்து காப்பாற்றப்படுகிறார். ஓகே, நான் முன்னாடி கேட்டிருந்தேன், என்ன கேட்டிருந்தாக்கா, அப்போ பீஷ்மருக்கு வலிச்சிச்சா வலிக்கலையா? ஆனா இப்ப சொல்றது வந்து இப்போதான் வந்து வலி இல்லைன்ட்டு. ஆனா ஜீவ கோஸ்வாமி உரையில என்ன சொல்றாருனாக்கா, எப்ப பீஷ்மருக்கு வலி இல்ல தெரியுமா? எப்போ வந்து கிருஷ்ணர் அந்த இடத்துக்கு வந்தாரோ அப்ப இருந்தே பீஷ்மர் வலி இல்லையா. சோ அதனாலதான் கிருஷ்ணனுடைய பார்வை பட்ட உடனே அவருக்கு இருக்கக்கூடிய வலி வேதனை எல்லாமே போயிருச்சான். ஜீவ கோஸ்வாமி எடுக்கிறாரு அவருடைய உரையில. அப்ப பீஷ்மர் வலி இருந்துச்சா? இல்லை. ஏன் இல்லை? யார் பார்த்தா? கிருஷ்ணனுடைய பார்வைப்பட்டனால. இப்ப அந்த கிருஷ்ணனுடைய பார்வைப்பட்டனால இப்ப அவர் என்ன பண்றாரு? அவருடைய புலன்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி கிருஷ்ணர் மீது அவர் மனதை வைக்கிறாரு.
வைக்கிறதுனால இப்ப என்ன ஆகுது, எல்லா பௌதீக அமங்கலங்களிலிருந்தும் இருந்தும் அவர் வந்து விடுபடுகிறார். எந்த வகையான வேதனையும் அவருக்கு வந்து இல்லை. கருட புராணத்தில் சொல்லப்படுகிறது, ஒருவன் வந்து சாகும் பொழுது அந்த வழி எப்படி இருக்கும்னாக்கா 10,000 தேல் கொட்டுற மாதிரி இருக்குமா. ஒரு தேலே இங்க நம்மளுக்கு தெரியாது எப்படி இருக்கும்னு. 10,000 தேல்னாக்கா எப்படி இருக்கும். சோ அப்ப நீங்க பார்க்கணும். அப்ப இந்த பீஷ்மர் வந்து அவருடைய நிலையை வந்து இங்க கிருஷ்ணர் வந்து அங்க வெளிப்படுத்தி சொல்றார்.